Hi friends, welcome to Meena Sarthi Network. இந்த வீடியோவில் 6th நியூ புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டேர்ம் 2ல் இருக்கிற குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை என்ற யூனிட்டில் இருக்கிற செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் பாருங்கள். இந்த பார்ட்டோட இந்த யூனிட் முடிஞ்சிடும். இதுலேயே புக் பேக் கொஸ்டினும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். இதில் மௌரியர்களின் நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். இதில் நிர்வாகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அசோகர் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதில் அசோகரில் ஒரு சின்ன கரெக்ஷன், தர்ம மகாமாத்திரர் என்னும் அதிகாரியை நியமித்திருப்பான்னு சொல்லியிருப்பேன். தர்ம மகாமாத்திரர் என்னும் அதிகாரி எதற்காக சொல்லியிருக்க மாட்டேன். தர்ம மகாமாத்திரர் என்னும் அதிகாரி நியமிச்சிருப்பாங்க. இது எதற்காக நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நாடு முழுவதும் மதத்தை பரப்புறதுக்காக, அதாவது பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இந்த தர்ம மகாமாத்திரர் என்னும் அதிகாரியை நியமிச்சிருப்பார். யார்? அசோகர்ங்கிறவர். இந்த பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு மௌரியர்களின் நிர்வாகத்தில் பார்த்தோம்னா, அதிகாரம் உடையவர், எல்லா அதிகாரமும் உடையவர் யாருன்னா அரசருக்கு. இவருக்கு உதவியாக இருப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா மந்திரி பரிஷத் என்னும் அமைச்சரவை. இந்த மந்திரி பரிஷத் அமைச்சரவை தான் அரசருக்கு உதவியாக இருக்கும். இந்த மந்திரி பரிஷத் அமைச்சரவையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, யார் யார் இருப்பாங்க பார்த்தோம்னா, ஒரு புரோகிதர் இருப்பார், ஒரு சேனாதிபதி, ஒரு மகா மந்திரி மற்றும் இளவரசன் இருப்பாங்க. இதில் மந்திரி பரிஷத் என்னும் அமைச்சரவையில் இதுதான் இவருக்கு உதவியாக இருக்கும். அதிகாரம் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வருவாய்த்துறையில் பார்த்தோம்னா, அதிக வருமானம், அரசருக்கு அதிக வருமானம் ஈட்டி தந்தது எதுன்னு பார்த்தோம்னா நிலங்கள் தான். நிலங்கள் மூலமாக தான் அதிக வருமானம் தரும். மற்ற வருமானம்லாம் எக்ஸ்ட்ரா கூடுதல் வருமானமாக வரும். நெக்ஸ்ட் அசோகர் கல்வெட்டில், அதாவது லூம்பினியில் உள்ள அசோகர் கல்வெட்டில் பாலி பாகா வரி பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிலவரி வசூலிக்கிறது எப்படி வசூலிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மொத்த விளைச்சலில் 1/6 என்ற கணக்குப்படி நிலவரி வசூலிச்சிருப்பாங்க. அவங்க அப்போ அசோகருடைய மௌரியரோட காலத்தில் அதிக வருமானம் ஈட்டி தந்தது எதன் மூலயமா பார்த்தோம்னா நிலங்கள் மூலமாக தான். நெக்ஸ்ட் நீதி நிர்வாகம் பார்த்தோம்னா, நீதித்துறை தலைவரும் யாருன்னு பார்த்தோம்னா அரசரே தான் நீதித்துறை தலைவராகவும் இருக்காங்க. அதே மாதிரி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா அரசர் தான். இவருக்கு கீழே பார்த்தோம்னா பல துணை நீதிபதிகள் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இராணுவம் பார்த்தோம்னா, படைகளின் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா அரசரே. எல்லாத்துக்கும் 3த்துக்குமே அரசர் தான் வராங்க பாருங்கள். படைகளின் தலைமை தளபதியாக இருக்கிறதும் அரசரே தான். இதில் பார்த்தோம்னா, இராணுவத்தில் பார்த்தோம்னா 30 நபர்கள் கொண்ட குழு இருக்கும். அந்த 30 நபர்கள் கொண்ட குழு 6 குழுக்களாக இருக்கும். ஒரு குழுவிலேயே 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 6 குழுக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கடற்படைக்கு ஒரு குழு, ஆயுதத்துக்கு ஒரு குழு, காலாட்படைக்கு ஒரு குழு, குதிரைப்படைக்கு ஒரு குழு, தேர்ப்படைக்கு ஒரு குழு, யானைப்படைக்கு ஒரு குழு. ஒரு குழுலையும் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ டோட்டலாக 30 நபர்கள் இருப்பாங்க இராணுவத்திற்கு. அதே மாதிரி நகர நிர்வாகம் பார்த்தோம்னா, நகரத்தை நிர்வாகம் செய்யவும் 30 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 6 குழுக்களாக இருக்கும். ஒரு குழுக்களையும் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது நகரத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் நகர நிர்வாகம் இருக்கும். இவருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஸ்தானிகா, கோபா அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த நகரிகா என்ற அதிகாரிக்கு உதவிக்கு யார் இருக்காங்க? ஸ்தானிகா அண்டு கோபா அதிகாரிகள் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நாணயம் பார்த்தோம்னா, வெள்ளி நாணயங்கள். இவங்களுடைய பணம் பார்த்தோம்னா, மௌரியர்களின் பணம் என்னது? வெள்ளி நாணயங்கள். நெக்ஸ்ட் செப்பு நாணயங்களுக்கு என்ன நேம்னா மசாகாஸ் என்று அழைக்கப்படுவது எதுனா செப்பு நாணயங்கள். நெக்ஸ்ட் வணிகம் பார்த்தோம்னா, கிரேக்கம், அதாவது ஹெலனிக், மலேயா, இலங்கை, பர்மா வரைக்கும் இவங்களுடைய வணிகம் இருந்திருக்கு. காசி, அதாவது காசியில் பனாரஸ், வங்காளம், காமரூபானா அஸ்ஸாம், மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை, இந்த பிளேஸ்லாம் துணிகள் உற்பத்தி இருந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குன்னா அர்த்த சாஸ்திரம் நூலில் இருக்குது, குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க ஏற்றுமதி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, நறுமண பொருட்கள், தந்தத்தினாலான பொருட்கள், முத்து, வைரம், பருத்தி துணி, சங்குகள், சிப்பிகள், இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இறக்குமதி பார்த்தோம்னா, குதிரை, தங்கம், கண்ணாடி, பட்டு, அதாவது லினன், இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைகள் பார்த்தோம்னா, 2 வகையான கலைகள் சொல்கிறாங்க. ஒன்று உள்ளூர் கலை, செகண்ட் அரச கலை. உள்ளூர் கலைங்கிறது அதில் யக்ஷன் யக்ஷி உருவச்சிலையை வழிபாடு செய்வதானது உள்ளூர் கலை. இதில் யக்ஷன்னா என்னென்னா, நீர், வளம், மரங்கள், காடுகள் தொடர்புடைய கடவுள் தான் யார்? யக்ஷன். இவங்களுடைய பெண்பால் வடிவம் தான் என்னது? யக்ஷி உருவச்சிலை. நெக்ஸ்ட் அதே மாதிரி அரச கலைங்கும்போது அரண்மனை, ஒற்றைக்கல் தூண், ஸ்தூபிகள், குடவரை கோயில், இதெல்லாம் அரச கலையில் வருது. இதில் ஒற்றைக்கல் தூணுக்கு எக்ஸாம்பிள் சாரநாத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்தூபிகள் பார்த்தோம்னா, இந்த ஸ்தூபிகளுக்கு செங்கல், அதாவது கற்களால் கட்டப்பட்ட அரைக்கோள வடிவ மாடம் போன்ற அமைப்பு தான் ஸ்தூபிகள். அதில் பார்த்தோம்னா புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சம் இந்த ஸ்தூபிகளில் வச்சுருப்பாங்க. புத்தருடைய
உடல் உறுப்புகளின் எச்சம் எதில் இருக்கும்? இந்த ஸ்தூபிகள் இருக்கும். இதன் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், போபாலில் இருக்கிற மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சாஞ்சி. அதே மாதிரி குடவரை கோயிலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாகார்ஜுனா பராபர் குன்றில், அதாவது நாகார்ஜுனா பராபர் குன்றில் 3 குகையில், இந்த குன்றில் இருக்கக்கூடிய 3 குகையில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டு இருக்குது சொல்கிறாங்க. குடவரை கோயிலுக்கு அப்போ எக்ஸாம்பிள் எதுனா நாகார்ஜுனா பராபர் குன்று. அதே மாதிரி குடவரை கோயிலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா புத்தகயாவில் இருக்கக்கூடிய பல குகைகள் புத்தகயாவில் இருக்கக்கூடிய பல குகைகள். நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனா கொண்டாவில் பார்த்தோம்னா 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தசரத மௌரியருங்கிறது இவர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகருடைய பேரன். அப்போ இவருடைய கல்வெட்டு எங்கே இருக்குன்னா இந்த நாகார்ஜுனா கொண்டாவில் இருக்குது. அப்போ குடவரை கோயிலுக்கு எக்ஸாம்பிள் நாகார்ஜுனா கொண்டா, ஆனால் புத்தகையாவில் இருக்கிற பல குகைகள். அதே மாதிரி ஒற்றைக்கல் தூணுக்கு எக்ஸாம்பிள் சாரநாத். அதே மாதிரி ஸ்தூபிகளுடைய மையத்தில் என்ன இருக்கும்? புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சம் வந்து இதில் மையத்தில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சாஞ்சி. மௌரியர்களின் வீழ்ச்சி பார்த்தோம்னா அசோகருக்கு அப்புறம் வந்தவங்கலாம் பார்த்தோம்னா பலவீனமாக இருந்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா பாக்டீரியா நாட்டின் படையெடுப்பு தான் வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்த அரசர்கள்லாம் வலிமையற்று இருந்ததால் மௌரியர்களின் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து கடைசி அரசர் யாருன்னா பிரகத்ருதா. இவருடைய படை தளபதி, இந்த பிரகத்ருதாவோட படை தளபதி புஷ்யமித்ர சுங்கர். இந்த புஷ்யமித்ர சுங்கரே வந்து இவரை கொண்டிருப்பார், பிரகத்ருதாவை கொண்டுட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் சுங்க அரச வம்சத்தை நிறுவிப்பார். புஷ்யமித்ரா என்பவர் பிரகத்ருதாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் சுங்க அரச வம்சத்தை நிறுவியிருப்பார். இவர் யாருன்னா புஷ்யமித்ரங்கிறவர் யாருன்னா படை தளபதி, இவருடைய படை தளபதி. நெக்ஸ்ட்டு பண்டைய பெயர்கள் அண்ட் தற்போதைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ராஜகிரகத்துக்கு தற்போதைய பெயர் என்னென்னா ராஜ்கீர். பாடாலிபுத்திரத்திற்கு தற்போதைய பெயர் பாட்னா. கலிங்காவுக்கு தற்போதைய பெயர் ஒடிஷா. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா சீன பெருஞ்சுவர் எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னா வட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக. பேரரசர் குன்ஷிஹாங், கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பேரரசர் குன்ஷிஹாங் என்பவர் சீனாவின் வட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக சீன பெருஞ்சுவர் கட்டியிருப்பார். அதே மாதிரி கிரீஸ் ஒலிம்பியாவின் ஜியாஸ் கோயில், இது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தோம்னா 5ஆம் நூற்றாண்டு. ஜியாஸ் கோவில் கிரீஸ் ஒலிம்பியாவில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா பேராணைனா என்னன்னா அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் தான் அது பேராணை. நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத பார்த்தோம்னா ருத்ரமானின் ஜூனாகத் அல்லது கிர்னர் கல்வெட்டில் சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. அப்போ சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை பற்றி எதில் இருக்குது? ருத்ரமானின் ஜூனாகத் கல்வெட்டில். இதற்கான பணி தொடங்கப்பட்டது யாருடைய காலத்தில் பார்த்தோம்னா சந்திரகுப்தர் காலத்தில். பணி நிறைவு பெற்றது பார்த்தோம்னா அசோகர் காலத்தில் நிறைவடைஞ்சிருக்கு. அப்போ சுதர்சனா ஏரி நிறைவு பெற்றது யாருடைய காலத்தில்? அசோகர் காலத்தில். நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சிங்கமுக தூண், இது வந்து சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரத்தின் சிங்க உருவம் தான் என்னது? சிங்கமுக தூண். இந்த உருவம் தான் இந்தியாவின் தேசிய சின்னமாக இருக்குது. இந்த தூணோட அடிப்பகுதியில் வட்ட சக்கரம் இருக்கும். இந்த சக்கரம் தான் இந்திய தேசிய கொடியின் மைய சக்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது நாலந்தாங்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மகத நாட்டின் பௌத்த மடாலயம், பண்டைய மகத நாட்டின் பௌத்த மடாலயம். இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இது பார்த்தோம்னா ஸ்பிளிட் பண்ணும்போது நா பிளஸ் அலம் பிளஸ் தா, இது 3 சமஸ்கிருத வேர்டு இணைந்து நாலந்தான் வந்திருக்கு. இதோட பொருள் என்னன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். நாலந்தானா என்ன மீனிங்? வற்றாத அறிவை அளிப்பவர். இது வந்து குப்தர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற கல்வி மையமாக இருந்திருக்கு. இதோட இந்த யூனிட் முடியுது. இப்போ இந்த யூனிட்டோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நோட்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் மகதம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் அஜாத சத்ரு. ஹரியாங்கா வம்சத்தை சேர்ந்த அஜாத சத்ரு. நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பனவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும்? இதற்கான ஆன்சர் அர்த்தசாஸ்திரம், முத்தராட்சசம், இண்டிகா, இது எல்லாமே வரும். ஸோ இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும்.
இது எல்லாமே வந்து மௌரியர் காலத்திற்கான சான்றுகள். நெக்ஸ்ட்டு, சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். இதற்கான ஆன்சர் பத்ரபாகு என்ற சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்று அங்கே தான் வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்திருப்பார். நெக்ஸ்ட்டு, செல்யூக்கஸ், இது தப்பாக கொடுத்துருக்காங்க. செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் மெகஸ்தனிஸ். நெக்ஸ்ட்டு, மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பிரகத்ருதா. நெக்ஸ்ட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றில் பார்த்தோம்னா கூற்று வந்து அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். இது ரைட்டு. இந்தியாவின் மாபெரும் பேரரசர், இது கூற்று ரைட்டு. காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். காரணம் ரைட்டு. ஸோ கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அதாவது ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். கூற்று 1 ரைட்டு. நெக்ஸ்ட்டு, மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. இது ரைட்டு. மௌரியர்களின் நிர்வாகம் பற்றிய செய்திகள் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரைட்டு. ஸோ இதில் வந்து கூற்று 1 and 2 இரண்டுமே ரைட்டு. ஸோ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி. அக்கூற்றுகளில் சரியானது எது எவை என கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். இது தப்பு. மகதத்தின் முதல் அரசர் கிடையாது. இவர் மௌரிய பேரரசின் முதல் அரசர் தான் சந்திரகுப்த மௌரியர். நெக்ஸ்ட்டு, தேர்டு கொஸ்டின் பார்த்தோம்னா மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்தர் மௌரியர் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதுக்கான ஆன்சர் பிம்பிசாரர். நெக்ஸ்ட்டு, ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது ரைட்டு. அப்போ இரண்டு மட்டும் ரைட்டு. ஃபஸ்ட்டு ராஜகிரகம் தான் தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டாளிபுத்திரம் இருந்தது. நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பனவற்றுள் காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹரியங்கா வம்சம் வரும். நெக்ஸ்ட்டு சிசுநாக, நெக்ஸ்ட்டு நந்தா, லாஸ்ட்டாக மௌரியர் வம்சம் வரும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ. ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா அண்டு மௌரிய வம்சம். நந்த வம்சத்தில் தனநந்தரை தான் வந்து சந்திரகுப்தர் மௌரியர் வந்து வெற்றி கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் மௌரிய வம்சம் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, 5th கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தது. இதில் பார்த்தோம்னா முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம், அதாவது கங்கை சமவெளியின் தாழ்பகுதியில் இருந்தது. இன்னொன்று அடர்ந்த காடுகள், மரங்கள் மற்றும் யானைகளையும் வழங்கின. இது ரைட்டு. இதன் மூலமாக வந்து அவங்க இராணுவத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தேர்டு கிடையாது. லாஸ்ட்டு பார்த்தோன்னா வளமான இரும்புத்தாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரும்புத்தாது தான் வந்து மெயின் காரணம். ஸோ இது மூன்றுமே இதில் வரும். ஸோ இதற்கான ஆன்சர் 1, 2 and 4. ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடம் டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. இதற்கான ஆன்சர் ராஜ்கிரகம். நெக்ஸ்ட்டு, முத்திரராட்சத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விசாகத்தர். இதற்கான ஆன்சர் விசாகத்தர். நெக்ஸ்ட்டு, தேர்டு டேஷ் பிந்துசாரரின் மகனாவார். இதற்கான ஆன்சர் அசோகர். பிந்துசார் வந்து சந்திரகுப்தருடைய மகன் வந்து பிந்துசாரர். பிந்துசாரருடைய மகன் யாருன்னா அசோகர். நெக்ஸ்ட்டு, மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். 4th ஆன்சர் சந்திரகுப்த மௌரியர். நெக்ஸ்ட் 5th ஆன்சர் நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர். 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா தர்ம மகா மாத்திரர்கள்.
நெக்ஸ்ட்டு சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. தேவனாம்பிரியர் என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. இது தப்பு. தேவனாம்பிரியர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா அசோகருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட்டு அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். இது ரைட்டு. ஏன்னா போரில் ஏகப்பட்டவர்களை இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனம் மாறி அதுக்கப்புறம் போரை விட ஆரம்பித்தார். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தர்மத்தின் அதாவது பௌத்தத்துக்கு மாறி தர்ம கொள்கையை கடைபிடித்தார். நெக்ஸ்ட்டு அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கையை அடிப்படையாக கொண்டவை. அசோகருடைய தம்மாங்கிறது பௌத்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இது ரைட்டு. நெக்ஸ்ட்டு நமது காகித படத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா தூண்களின் காலை சிகர பகுதியில் பெறப்பட்டவை ஆகும். இது ராம்பூர்வா கிடையாது, அசோக தூண்களின் காலை சிகர பகுதியில் பெறப்பட்டவை ஆகும். இது தப்பு. நெக்ஸ்ட்டு புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டன. இது ரைட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தப்பு, ஏன்னா இது அசோகர். செகண்டு ரைட்டு. தேர்டு அசோகர் தம்மா பௌத்த கொள்கை. இது ரைட்டு. நெக்ஸ்ட்டு இது தப்பு. நெக்ஸ்ட்டு இது ரைட்டு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க பார்த்தோம்னா கணாங்கிறது மக்கள் 1, மெகஸ்தனீஸ் எழுதியது என்னது இண்டிகா 2, சாணக்கியர் அதாவது கௌடல்யர் என்ற சாணக்கியர் எழுதியது அர்த்த சாஸ்திரம் 3, தர்ம யாத்திரைங்கிறது மத சுற்றுப்பயணம் 4. அப்போ ஆன்சர் என்னது 3, 4, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் ஆர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. ஒன் டைம் நோட்ஸை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் வச்சுன்னு அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.